Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு 10th standard mathsல exercise 1.2ல sum 1 பார்க்கலாம். Question read பண்ணிக்கலாம். Let A equal to 1, 2, 3, 7 and B 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B? So தமிழ்ல A equal to 1, 2, 3, 7 மற்றும் B 3, 0, minus 1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஏபி எழுதலாம். A 1, 2, 3, 7, B 3, 0, minus 1, 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏபி இல்லைங்களா? இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேர்ஸில் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதணும். அப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும். ஏன்னா இவங்க வந்து பேர்ஸில் தான் செட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இந்த சொல்யூஷன் எழுதுனா தான் இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுதா ரிலேஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம அதை எழுதலாம். 1, 3 எழுதணும் ஃபஸ்ட் நம்பருக்கு. ஸோ 1, 3. அடுத்து 1, 0, 1, 0, 1, minus 1, 1, minus 1, 1, 7, 1, 7. அடுத்து இந்த ரெண்டு நம்பர் 2க்கு எடுக்கணும். 2, 3, 2, 0, 2, minus 1, 2, 7. அடுத்து 3 நம்பர் 3, 3, 3, 3, 0, 3, minus 1, 3, 7. அடுத்து நம்பர் 7, 7, 3, 7, 0, 7, minus 1, 7, 7. ஸோ நம்ம இப்போ இதிலிருந்து நம்ம அதை ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் 1 பார்க்கலாம். ஸோ R1 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம சொல்யூஷனில் இந்த செட்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதில் இருந்தால் தான் ரிலேஷன், இதில் இல்லைன்னா அது நாட் ரிலேஷன். ஸோ இப்போ 2, 1 இங்கே இருக்கான்னு செக் பண்ணலாம். 2, minus 1 தான் இருக்குது. 2, 1 இல்லை. 7, 1 இங்கே இல்லை. 7, minus 1 தான் இருக்குது. 1க்கு பொதுவாக minus 1 இருக்குது. அப்போ இது நாட் அ ரிலேஷன். இப்போ 1 பாருங்கள். இப்போ இங்கே 2 இருக்குது. இந்த ஏல 2 வந்திருக்கு. இங்கே 1 இருக்குது. இங்கேயும் 1 இருக்குது. 7ம் இருக்குது. 7ம் வந்திருக்கு. இங்கே 1 ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏபிங்கிறதுல இருக்குது. பட் ஏலேருந்து பிக்கான உறவு இது இல்லை அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஏலேருந்து பிக்கு ரிலேஷன் இல்லை. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், ஏ ஃபஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஏபி, ஏங்கிறது 2ஆகவும் பிங்கிறது 1ஆகவும் நமக்கு இல்லை. ஸோ அதை நம்ம எழுதணும். எழுதலாம். ஸோ 2, 1 belongs to relation 1, but 2, 1 not belongs to A cross B அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி 7, 1 belongs to relation 1, but 7, 1 not belongs to A cross B. ஓகேங்களா? ஸோ 1 relation 1 is not relation to relation from A to B அப்படின்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ
ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ரிலேஷன் 2. ஸோ -1, ஒரே ஒரு செட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செட்டு நமக்கு சொல்யூஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ -1, ஸோ 1, -1 தான் இருக்குது. -1, இல்லை. ஸோ அப்போ இதுவும் ரிலேஷன் இல்லை, நாட் அ ரிலேஷன். ஆனால் இன்னொன்று பாருங்கள், -1ங்கிறது பியில் இருக்குது, 1 நமக்கு ஏல இருக்குது. ஸோ ஏபியில் இருக்குது, ஆனால் நாட் ரிலேஷன் டு ஏ டு பி, ஏலேருந்து பிக்கான ரிலேஷன் இல்லை அப்படின்னு நம்ம எழுதணும். இது எழுதிக்கலாம். ஸோ -1, 1 belongs to relation 2, but -1, 1 not belongs to A to B. So A cross B. So என்ன எழுதணும்? So relation 2 is not a relation, not a relation from A to B. ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம். ஸோ வாங்க தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் 2 - 1 7 7 7, 1, 3. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம், சொல்யூஷனில் செக் பண்ணிடலாம். ஸோ 2 - 1 இங்கே இருக்குது. அதே மாதிரி 7, 7 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1, 3, 1, 3யும் இருக்குது. ஸோ 3 பேர்ஸுமே நம்ம இங்கே சொல்யூஷனில் இருக்குது. அப்போ இது ரிலேஷன். இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம் ரிலேஷன் அப்படின்னு. ஸோ 2, -1 belongs to relation 3 and 2, -1 belongs to A cross B. So 7, 7 belongs to R3 and 7, 7 belongs to A cross B. அடுத்து 1, 3 belongs to relation 3 and 1, 3 belongs to A cross B. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்? ஸோ relation 3 is relation from A to B. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சம்மில் 7, -1 இருக்குது. இப்போ நம்ம சொல்யூஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 7, -1 இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம அடுத்த செட் செக் பண்ணலாம். 0, 3. ஸோ 0, 3 இருக்கான்னு பார்த்தா 3, 0 தான் இருக்குது. 0, 3 இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, 3. ஸோ 3, 3 இருக்குது. 0, 7. இப்போ 0, 7 இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ 0, 7 இல்லை, 7, 0 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன இருக்குது? ஒரு செட் மட்டும்தான் இருக்குது. ஒரு செட் இல்லை, ஒரு செட் இருக்குது, ஒரு செட் இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இது வந்து நாட் அ ரிலேஷன் தான். ஆனால் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? இந்த 7, -1. ஸோ 7, -1 belongs to relation 4. இப்போ 7, -1 இங்கே இருக்குது இல்லைங்களா? 7, -1 இருக்குது. அப்போ இது belongs to relation 4 and 7, -1 belongs to A cross B. ஸோ இப்போ செகண்ட் செட்டு 0, 3 இல்லை பாருங்கள்.
அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3,0 தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும், 0,3 அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஏபியில் 0 இருக்குது, 3 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ பிலாங்ஸ் டு ரிலேஷன் 4. பட் எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில், ஏலேருந்து பிக்கு போகிற ரிலேஷனுக்கு அது வராது. இப்போ செட்டில் நமக்கு இல்லை பாருங்கள், ஏபி, ஏ 0வாக இருக்கணும், பி வந்து 3யாக இருக்கணும். இப்போ அதில் வந்து நமக்கு 3,0 தான் இருக்குது, 0, 3ன்னு இல்லை. அப்போ நம்ம பட் 0,3 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ அடுத்த செட்டு 3,3. இதில் 3,3 இருக்குது. அப்போ நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 3,3 belongs to relation 4 and 3,3 belongs to A plus B. ஸோ அடுத்து 0,7. இப்போ இதில் பாருங்கள், 0,7 இல்லை, 7,0 தான் இருக்குது, 0,7 நம்மளுக்கு வரல. ஸோ இதையும் எப்படி தான் எழுதணும், 0,7 0,7 நம்மளுக்கு இங்கே 0 இருக்குது, 7ம் இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு ரிலேஷன் 4. பட் 0,7 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏலிருந்து பிக்கான ரிலேஷன் இல்லை. இது வந்து மாறி இருக்குது பாருங்கள், 7,0ன்னு இருக்குது. அப்போ இது ஏ தான் வந்து 7, பி வந்து 0ல் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஏ என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது, பி வந்து 7ஆக இருக்குது. இப்போ இது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஏலேருந்து பிக்கான ரிலேஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன் 4 இஸ் not a relation from A to B. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.